இப்போ நம்ம வந்து மன்னவனூரை சேர்ந்த விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு ஐயா இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த மலைப்பூண்டை பற்றியும் அது எப்படி விவசாயம் பண்ணுவாங்க, அதை பயிரிடும் முறை, அது உரம் போடும் முறை, அது எத்தனை நாளில் வந்து வளரும், பயன் தரும், அதுக்காக வந்து அவங்க என்னென்ன சிக்கல்லாம் சந்திக்கிறாங்க. இப்போ ஒரு நம்ம ஈஸியாக சொல்லிடுறான் மலைப்பூண்டு வெள்ளைப்பூண்டுன்னு சொல்லிடுறான். அதை வந்து அவங்க விளைய வைக்கிறதுக்குள்ளே அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரியான செலவுகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட கேட்க போகிறோம். வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. இது மலைப்பூண்டுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி விதையா போடுவீங்களா இல்லை நாத்தா? பரல சார், பரல் ஒரு பரல் எடுத்து, அதாவது பல்லுன்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பல்லா வந்து ஒரு பல்ல எடுத்து அதை புகையில் போட்டு காய வச்சு அதை ஒன்று உடச்சி ஒரு 10 நாளைக்கு விட்டுட்டு அப்படியே காய போட்டு அந்த இதை வந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து சந்தையிலேருந்து வாங்குவீங்களா? ஏற்கனவே நம்ம வந்து மிச்சம் வச்சுருப்போம்ல இதில் எடுத்தது அதை கட்டி தொங்க போட்டுருவோம். அது சந்தைக்கு இந்த மார்க்கெட்டுக்கு போனது பிறகு அதில் உள்ள பூடு எடுத்து வச்சுக்கிடுவோம். இது மலைப்பூடு, கேஸ் டபுள்லேருந்து எல்லாத்துக்கும் ஆகும். மற்ற நோய்களுக்கு கட்டுப்படும். வெள்ளைப்பூடு வந்து இது வந்து பெட்டர். இப்போங்கய்யா, இப்போ மலைப்பூண்டு வேற, நம்ம மற்ற பூண்டுகள்லாம் விற்கிறாங்கல்ல, கடையில் விற்கிறாங்கல்ல, மலைப்பூண்டு வேற அது வேற, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கா? ஆமாம், வித்தியாசம் தான். இது வந்து எல்லாத்துக்கும் நோய் கட்டுப்படு. சரி சரி. அது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. இது மருத்துவ குணம் ஆனது. சரிங்க. அது வந்து அப்படி இல்லைங்க, அப்படி கிடையாது. இப்போ நாட்டுக்கோழியும் கறிக்கோழியும் பிடிக்கும். இப்போ நாட்டுக்கோழியோட டெஸ்ட்டு, அதோட தன்மை, அந்த கறிக்கோழி கீட்டில் வருதா அது மாதிரி இது நாட்டுக்கோழி போல. இது இப்போ இது பண்ணிடுவீங்க. இதுக்கு தண்ணீர் பாசனம்லாம் எப்படி, எத்தனை நாள் தண்ணீர் பாசனம்? தண்ணி வந்து மழையை பொறுத்தளவு இருக்கு. மழையை பொறுத்து. மழை வந்து இது வந்து நீங்க மழையை மட்டும் நம்பி இருக்கணுமா, இல்ல கேணியோ ஊத்தோ அந்த மாதிரிலாம்? கிணறு இருக்குங்க. கிணறு இருக்குங்களா? கிணறு இருக்கு. மோட்டர் இப்போ கிணறு வந்து இப்போ அது மேடுல இருக்கு, கிணறு வந்து பள்ளத்துல இருக்கு அப்படின்னா எப்படி கொண்டு வரும்? அது 300 அடி தள்ளு மோட்டர் வச்சிருக்கோம். சரிங்க. தண்ணி கேணியிலிருந்து டீப் மூலியம் வச்சு. இது மொத்தம் எத்தனை நாள் பயிருங்க? இப்போ நட்டுறதுல இருந்து நம்ம பழம் கொடுக்குற வரைக்கும் எத்தனை நாள் பயிர்? மொத்தம் 4 மாசம். 4.5 மாசம். அது வந்து 3 மாசம். எது அது கீழே வருது பாருங்க, அந்த 3 மாசம். மழை வந்து 4 மாசம். 4.5 மாசம். 4 மாசம். சரி சரி. இப்போ இதுக்கு வந்து உரம் வைப்பீங்களா இல்ல உரமே தேவை? உரம் இதை போட்டு விட்டுக்குங்க. சரி சரி. தண்ணி பாய்ச்சுன்னா காஞ்சிடும். அப்புறம் கொத்த போட்டு எடுக்கணும். உரம் வந்து இயற்கையான உரங்களா இல்ல செயற்கை உரம்? இல்ல, பொட்டாசு அது நிறைய அந்த மாதிரி. பொட்டாசு வந்து டிஏபி போட்டுக்கணும். டிஏபி அந்த மாதிரி. டிஏபி வந்து இவ்வளோ வளர்ச்சியில் போடுவோம். சரிங்க. இது வந்து இந்த இப்போ பயிரில் போட்டுருது. சரி சரிங்க. போட்டால் இந்த அளவு வரும். சரி. வந்த உடனே இது வந்து பூடு நல்லா ரவுண்டாக இருக்கும். சரி. இப்போ வந்து நம்ம வந்து இதை கையிலேயே பிடிங்கிடலாமா இல்லை அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஊசி இருக்கு? ஊசி இருக்கு. அதாவது ஊசி பக்கத்தில் வச்சு இப்படி எடுத்து விட்டுலாம். எடுத்து இப்போ வந்து அது காய போட்டுருவீங்களா நீங்கள்? எடுத்து போர் வைக்கணும். போர் வச்சுட்டு ஒரு நாள் 2 நாள். போர்னா எப்படி? நான் உங்கள் வாசையை சொல்கிறீங்க. போர்னா அது எப்படி, வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? போர்னா அந்த நம்ம நெல்லுக்கு வைக்கிறோம்ல, அது மாதிரி ரவுண்டா அது மாதிரி வச்சு அதை வச்சுட்டு அது வச்சிடுறது. அப்போ அந்த ஒரு 2 நாள் விட்டாச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற இந்த நீர் தண்டு பூரா அதில் அதுலேயே ரவுண்டு கொடுத்துருவோம். சரி சரிங்க. கொடுத்தோன்னா காய் போட்டு ஆள் வச்சு கட்டி முடியா தொங்க போட்டுருவோம். சரி சரிங்க. அது போட்டதுக்கப்புறம் அதை வந்து அறுத்துருவீங்களா? அந்த மேலே இருக்க தாளெல்லாம் அதுவே இதாயிருமா இல்லை அறுத்துருவீங்க? சார், பச்சையில் விற்றா கம்மி. சரி சரி சரி. இப்போ மார்க்கெட்டு பச்சையில் விற்றா குண்டால் வந்து 10-12 போகும். சரிங்க. அது இது வந்து குண்டால்னா இப்போ 100 கிலோ 15,000 வரைக்கும் போகும் உங்களுக்கு? ஆமாம், போகும் பச்சையில். அதை காய போட்டு வச்சா 40 ரூபா 45 ரூபா போகும். சரிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏதாவது இருக்கா? ஏதாவது இந்த விலங்கினங்கள் ஏதாவது ஒன்றும் சாப்பிடாது? எதுவுமே சாப்பிடாது. அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு? இதை பற்றி எந்த பிரச்சனை? சரிங்க. மாடோ காட்டுமோ இது பன்றியோ குரங்கோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் போட்ட முதலீடுக்கு வந்து லாபம் தரதா இருக்கா இல்லை இதில் தான் உங்களுக்கு நட்டம்? லாபம் தான். லாபம். இப்படி உள்ள இடத்துக்கு லாபம், தண்ணி இல்லாத இடத்துக்கு ஃபெயிலியர் தான். சரி சரிங்க. ரொம்ப நன்றி எங்கள் தகவல் சொன்னதுக்கு. ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து விவசாயிகள்கிட்ட வந்து மலைப்பூண்டு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு வந்து உதவி புரிஞ்ச இந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதனால ஒன்றும் இல்லைங்க.